மிக்ஸி ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கலாம். கைப்பிடி அளவுக்கு நிலக்கடலை சேர்த்துக்கலாம். அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறோம். நம்ம சேர்த்துட்டு நம்ம இதை பொடி பண்ணி கொண்டு வந்துடலாம். திட்டமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுதான் ஜீரகம் போட்டுக்கலாம். ஜீரகம், காஞ்ச மிளகாய் சேர்த்து பொடியாக நறுக்கி வச்ச பூண்டு ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம். நறுக்கி வச்சு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா அழகாக வதக்கலாம். இப்போ நறுக்கி வச்ச ஒரு பெரிய சைஸ் தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கிட்டால் சீக்கிரம் வதங்கிடும். உப்பு சேர்த்து இதை அழகாக வதக்கணும். மல்லித்தூள் ஒரு ஸ்பூன், ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூனு, மிளகாய் தூள் 1/2 ஸ்பூனு, மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்து அழகாக வதக்கிக்கலாம். சும்மா இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஏற்கனவே உப்பு சேர்த்துக்கிறோம், இருந்தாலும் ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்ச நேரம் அப்படியே மிதமான சூட்டில் இதை அப்படியே வதக்கலாம். ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நான் 1 ஸ்பூன் நெய் சேர்த்து இந்த கீரையை அழகாக வதக்கிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச எந்த கீரை வேலை சேர்த்துக்கலாம். வெந்தய கீரையை சேர்த்துக்கலாம். நல்லா நெய்யில் நம்ம போட்டு அழகாக வதக்கி எடுத்துட்டோம். தண்ணியில் நம்ம பூவோடைய பச்சை வாசனைலாம் போயிடுது, தண்ணியும் செஞ்சிடுது. இப்படி செஞ்சேன்ல அந்த பொடி இதை சேர்த்துக்கலாம். நீங்கள் தண்ணி ஊற்றி கூட இதை அரைச்சிக்கலாம். இதை போட்டு நம்ம இதில் அழகாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறோம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை அழகாக அப்படியே கலந்துக்கலாம். இந்த வதக்கி வச்ச கீரையை நம்ம இதில் சேர்க்குறோம். வதக்கி வச்ச கீரையை நம்ம இதில் ஆட் பண்ணி இந்த கீரையை இதில் சேர்த்துட்டு அப்படியே அதை கிண்டி கொடுங்க. உப்பு காரம் உங்கள் விருப்பப்படி சேர்த்துங்க. கொஞ்சம் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வைப்போம். ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறோம். 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறோம். பாருங்க என்ன அழகாக ஒரு கீரை மசாலா பண்ணிட்டோம். வாங்க சாப்பிட்டு பார்க்கலாமா? பாருங்கள் என்ன சுட சுட ஆகி பறக்க நம்ம அழகாக ஒரு கீரை மசாலா செஞ்சிட்டோம். ரொம்ப சத்தான பொருள். இந்த கீரை மசாலா நீங்கள் அதிகமாக வெந்தய கீரையில் செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும். இது வெந்தய கீரைக்காக செய்கிற மசாலா தான். வெந்தய கீரையில் மட்டும் செய்யணும்னா உங்களுக்கு பிடிச்ச கீரையில் சின்ன சிறுகீரை, அரைக்கீரை அதுலேயும் செய்யலாம். ஆனால் இது அதிகமாக வெந்தய கீரைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் என்ன சூப்பரான, சுவையான, அழகான, ஆரோக்கியமான, ஒரு ஹெல்த்தியான ஒரு கீரை மசாலா நம்ம செஞ்சிட்டோம். வாரத்தில் 2 முறை நீங்கள் கீரை எடுத்துக்கிட்டீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. 100% ஆரோக்கியமான ஒரு கீரை மசாலா செஞ்சுட்டேன். நீங்களும் இதே மெத்தட் செஞ்சு பார்த்துட்டு நான் செஞ்ச கீரை மசாலா எப்படின்னு சொல்லுங்கப்பா. பாய். தேங்க்யூ.